ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் வச்சு ஒரு தயிர் கிச்சடி ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படியும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த தயிர் கிச்சடி பண்ணுறதுக்கு 2 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நெல்லிக்காயோட சதையெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீடு தேவையில்லை, அதை தூர போட்டுடலாம். நம்ம இந்த நெல்லிக்காய் கூட தேங்காய் தயிர் எல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ 2 to 3 நெல்லிக்காவே தாராளம் போதும். நெல்லிக்காயில் எல்லோரும் ஊறுகாய் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி தயிர் கிச்சடி யாரும் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இந்த ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெல்லிக்காயில் அயன், விட்டமின், கால்சியம் சத்து மட்டும் இல்லை, இம்யூனிட்டி பவருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெல்லிக்காவை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜார் அல்லது பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பூண்டு பல், நான் 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிறதுனால 2 பூண்டு பல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தியோ குறவோ உங்கள் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக துருவின நல்ல வெள்ளை தேங்காய், அப்புறம் ஒரு 2 to 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நெல்லிக்காவெல்லாம் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். நம்ம சட்னிக்கெலாம் எந்த அளவுக்கு அரைப்போமோ அந்த அளவுக்கு குறகுறப்பாக துருதுருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த நெல்லிக்காய் தயிர் கிச்சடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதே நேரம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி தான். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். தேங்காவையும் நெல்லிக்காவையும் இந்த மாதிரி நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் நெல்லிக்காய் நல்லா அரைப்பட்டுருக்கணும். அதே நேரம் நல்லா ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த தேங்காய் அரைப்பை ஒரு பவுல் அல்லது பேனில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். இப்போ இந்த தேங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடணும். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வற்றி வரணும், அது வரைக்கும் கொதிக்க விடணும். ஃப்ளேமை மட்டும் லோ டு மீடியமில் வச்சே பண்ணுங்கள். ஜாஸ்தி ஆகிட்டுனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். போதும், தண்ணி நல்லா வற்றி தேங்காய் நெல்லிக்காய் நல்லா சுண்டி வறண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, கருவேப்பிலை, மிளகாவத்தூள் கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. காயப்பொடி சேர்த்து பண்ணும்போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ காயப்பொடியை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. தாளிச்செல்லாம் கொட்டினதுக்கப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும். அதுக்கப்புறமா சர்வ் பண்ணும்போது, அதாவது சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியான புளியாத தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். கண்டிப்பாக புளிக்காத கெட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் தயிர் கிச்சடி பருப்பு, ரசம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது நெல்லிக்காய் வச்சு பண்ண தயிர் கிச்சடி யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நெல்லிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த தயிர் கிச்சடியை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye bye. Take care.